வணக்கம், நான் ஸ்ரீநாத். சாஃப்ட் குரோத் டெக்னாலஜி வழங்கும் வாட்ஸ்அப் பாடநெறியின் சாப்டர் 5க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அத்தியாயம் மிகவும் முக்கியமானது. இந்த பாடநெறியின் ஆரம்பத்தில் நாம் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆஃப் மற்றும் வாட்ஸ்அப் API இடையேயான வித்தியாசங்களை பற்றி பேசினோம். ஆனா அப்படின்னா நான் குறிப்பிடாத ஒரு முக்கிய விஷயம் கான்வர்சேஷன் விண்டோ, உரையாடல் சாளரம் ஆகும். வாட்ஸ்அப் API இல் ஒரு வாடிக்கையாளர் லீட் அல்லது பயனர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியவுடன் அவருடைய அந்த நேரடியாக உரையாடுவதற்கான 24 மணி நேர சாளரம் திறக்கப்படுகிறது. அதாவது ஒருவர் உங்களுக்கு முதல் செய்தியை அனுப்பினால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் அவருக்கு எந்த வகையான செய்தியையும் அனுப்பலாம். சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜ்கள், வாய்ஸ் நோட்ஸ், படங்கள், வீடியோக்கள், செல்ஃபி அல்லது வாட்ஸ்அப்ல வழக்கமாக அனுப்பக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் இது சாதாரண வாட்ஸ்அப் பயன்படுத்துவது போலவே இருக்கும். ஆனால் ஒரு முக்கிய விதி உள்ளது. ஒவ்வொரு முறையும் அந்த நபர் உங்களுக்கு பதில் அனுப்பும்போது அந்த 24 மணி நேர கடிகாரம் மீண்டும் தொடங்கும், ரிசெட் ஆகும். ஆனால் கடைசியாக அவர் பதில் அளித்ததிலிருந்து 24 மணி நேரம் கடந்துவிட்டால் மெட்டா அந்த உரையாடலை மூடிவிடும். 24 மணி நேரம் கடந்த பிறகு என்னாகும்? உரையாடல் மூடப்பட்ட பிறகும் நாம் அந்த நபருக்கு செய்திகள் அனுப்ப முடியும். ஆனால் அவை டெம்ப்ளேட் மெசேஜஸ் ஆக இருக்க வேண்டும். மெட்டாவால் முன்கூட்டியே ப்ரீ அப்ரூவ்ட் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த பகுதியில் டெம்ப்ளேட் மெசேஜஸ் என்றால் என்ன, அவை எப்படி செயல்படுகின்றன, அவற்றின் மூலம் மீண்டும் பயனர்களை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை காணப்போகிறோம். ஏன் இந்த விதிமுறை முக்கியம்? வாட்ஸ்அப் API ஐ பயன்படுத்தும் போது இமெயில் போல எதையும் விருப்பப்படி டைப் செய்து எப்போது வேண்டுமானாலும் அனுப்ப முடியாது. உண்மையில் இது வணிகங்களுக்கு மிகவும் நல்ல விஷயம். ஏனெனில் ஸ்பாம் அனுப்புவதற்கான வாய்ப்பு குறைகிறது. தேவையற்ற விளம்பர செய்திகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. வாட்ஸ்அப் பயனர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான அனுபவம் கிடைக்கிறது. சில நிறுவனங்கள் ஒழுங்கற்ற முறையில் இறக்கணக்கான மக்களுக்கு தேவையற்ற செய்திகள் அனுப்ப முயற்சிக்கலாம். இந்த 24 மணி நேர விதி அதை தடுக்க உதவுகிறது. மெட்டாவின் அனுமதி இல்லாமல் எப்போது செய்தி அனுப்ப முடியாது. பின்வரும் சூழ்நிலைகளில் மெட்டாவின் அனுமதி பெற்ற டெம்ப்ளேட் மெசேஜ் இல்லாமல் செய்தி அனுப்ப முடியாது. பயனர் முதல் செய்தி அனுப்பாதபோது அல்லது கடைசியாக பதில் அளித்ததிலிருந்து 24 மணி நேரம் கடந்துவிட்டால். அதனால் பயனர்கள் உங்கள் செய்திகளுக்கு பதில் அளிப்பது மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த அத்தியாயத்தில் சிறந்த டெம்ப்ளேட் மெசேஜஸ் உருவாக்குவது எப்படி, 24 மணி நேர சாளரம் முடிந்த பிறகும் மீண்டும் உரையாடலை தொடங்குவது எப்படி, பயனர்களை பதிலளிக்கச் செய்வதற்கான நடைமுறை குறிப்புகள் போன்றவற்றை பார்க்க போகிறோம்.